வளைவு வரையணும். இது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி வரையணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம். நம்ம மேலே ஷோல்டரில் தையல்லேருந்து கரெக்டாக அந்த வளைவு வந்து இந்த மாதிரி டேப்பை அரை இன்ச் இப்படி மூவ் பண்ணிகிட்டே வந்து அளந்துக்கணும். கையோட சைடு வரைக்கும் 8 இன்ச் நமக்கு கிடைக்குது. நம்ம வளைக்க போகிற இந்த ஆம்போல் வளைவும் அதே மாதிரி 8 இன்ச் இருக்கிற மாதிரி தான் நம்ம வளைக்கணும். இப்போ இந்த கார்னர்லேருந்து நம்ம 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் எடுத்து அந்த வளைவு வந்து வரைவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1.5 இன்ச் எடுத்து வளைவு வரைஞ்சி அளந்து பார்க்கலாம். இப்போ 1.5 இன்ச் கார்னரில் புள்ளி வச்சு இப்போ வளைவு வரைஞ்சிருக்கிறேன். இதை வந்து அளந்துடலாம். இப்போ மேலே அரை இன்ச் தையல் போட்டுருவோம். தையல் போட்டதுக்கப்புறம் அந்த அளவை இப்படி அளந்து பாருங்கள். இப்போ மேலேருந்து இப்படியே அளந்துட்டு வந்தால் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டான பாடி அகலத்துக்கு 8 இன்ச் வரைக்கும் வருது. ஸோ அரை இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வளைவை கொஞ்சம் மேலே தள்ளி போடணும். இப்போ ஏற்கனவே 1.5 இன்ச் இந்த கார்னர்லேருந்து வச்சோம். இப்போ 2 இன்ச் இந்த கார்னர்லையும் அந்த கார்னர்லையும் 2 இன்ச் வச்சு இந்த வளைவை இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுடலாம். இப்போ ரெண்டாவது மேலே தள்ளி போட்டு இந்த வளைவை நம்ம மேலேருந்து அளந்து பார்க்கலாம். அரை இன்ச் கீழே தள்ளி ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த இடத்துலேருந்து ரெண்டாவதாக மேலே தள்ளி போட்டு இந்த வளைவை அளக்கும்போது கரெக்டான பாடி அகலத்துக்கு 8 இன்ச் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குது. அளவு ப்ளவுஸில் என்ன